ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.3. எக்ஸாம்பிள் 4.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் y ஈக்குவல் டு a by x plus b where a and b are arbitrary constant கொடுத்துருக்காங்க. நான் கிவன் எடுத்து எழுதியிருக்கேன், y ஈக்குவல் டு a by x plus b அப்படின்னு எடுத்து எழுதிட்டோமா. அது நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா கிவன் ஈக்குவேஷனில் எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு கான்ஸ்டன்ட் இருந்தால் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், 2 கான்ஸ்டன்ட் இருந்தால் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், 3 கான்ஸ்டன்ட் இருந்தால் 3 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ நமக்கு கொடுத்து இருக்கிறதுல 2 கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ இதை நம்ம 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் என்ன சார் அப்படின்னா, எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx ஈக்குவல் டு போட்டுட்டேன், a கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதியாச்சு. 1 by xக்கு டிஃபரன்ஷியேட்டு மைனஸ் 1 by x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த b டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. எனி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் என்ன சார்னா 0. dy by dx அப்படியே வச்சுட்டேன். மைனஸ் 1 a கூட ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் a by x ஸ்கொயர். சரி, மைனஸ் a மட்டும் அங்கே நிப்பாட்டிக்கிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை இந்த dy by dxோட இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வரும்போது ப்ராடக்ட் ஆகுமா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஏவை நம்ம இன்னொரு முறை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் dy by dxன்னு இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு dy by dxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, uv ஈக்குவல் டு uv dash ப்ளஸ் v u dash. இங்கே நமக்கு u வேணும், v வேணும். uன்றதை நான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கிறேன், vன்றதை dy by dx அப்படின்னு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், u அப்படியே எழுதிக்கலாம். அப்போ uன்றது என்ன சார் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர், v dash dy by dx டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இருக்குது, ப்ளஸ்ஸு அப்படியே போட்டாச்சு. v எழுதிக்கலாம். இப்போ vன்றது dy by dx. u டேஷ்னா u டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேட் என்ன சார் அப்படின்னா 2x ஈக்குவல் டு மைனஸ் ஏக்கு டிஃபரன்ஷியேட் என்ன சார் அப்படின்னா 0. சரிங்க, பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் dy by dx இன்ட்டு 2xன்னு இருக்குங்களா. இங்கே ஒரு இதில் 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸை வந்து காமனாக எடுத்துக்கலாமா. அப்போ ஒரு எக்ஸ் காமனாக வெளியே கொண்டு வாங்க. அது என்ன, இப்போது எக்ஸ் வெளியில் வந்துட்டு இங்கே என்ன சார் இருக்குது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dy by dxஐ மட்டும் இங்கே நிப்பாட்டிக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு எக்ஸை வெளில கொண்டு போனால் 0 பை எனிதிங் 0 ஆயிரும். அது போக நமக்கு என்ன ஃபைனல் ஆன்சர் சார் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.4 நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம்மு பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.4 என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் டு y ஈக்குவல் டு a e power 4x plus b e power minus x where a, b are arbitrary constant கொடுத்துருக்காங்களா. given எழுதிக்கலாம், y ஈக்குவல் டு a e power 4x plus b e power minus x. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை கான்ஸ்டன்ட்ஸாக இருக்குன்னா 2 கான்ஸ்டன்ட் இருக்குது, a இருக்குது, b இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா 2 டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட் பாருங்கள், இந்த ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னங்க சார் அப்படின்னா dy by dx ஈக்குவல் டு இந்த ஏன்றது கான்ஸ்டன்ட்டு, இதை அப்படியே வச்சுக்கோங்க.
e பவர் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் 4x அகைன் இந்த 4x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன சார் அப்படின்னா 4 எப்படி சார்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 into 4 என்ன சார்னா 4 ப்ளஸ் இந்த b கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம் e பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் again இந்த மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இந்த மைனஸ் சைன் இருக்கிறதால இங்கே மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாமா இதில் dy by dx ஈக்குவல் டு இந்த 4 ஃப்ரெண்டு கொண்டு வந்துடலாம் 4a இன்ட்டு e பவர் 4x இந்த மைனஸ் சைன் இந்த ப்ளஸோட ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் இது என்ன சார் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் தென் இப்போ நம்ம ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் dy by dx ஈக்குவல் டு 4a இன்ட்டு e பவர் 4x மைனஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் பண்ணியிருக்கோமா திரும்பி இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2வை செகண்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்போ dy by dxக்கு டிஃப்ரென்ஷியேட் என்ன சார் அப்படின்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் இந்த 4a கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கலாம் e பவர் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் இங்கே எப்படி e பவர் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே மாதிரி தான் இங்கே வரும் அப்போ e பவர் 4x டிஃபரன்ஷியேட்டு e பவர் 4x இந்த 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 மைனஸ் b கான்ஸ்டன்ட் எழுதிக்கோங்க e பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் என்ன சார்னா மைனஸ் 1 ஈக்குவல் போட்டேன் இந்த 4ஓட ப்ராடக்ட் பண்ணால் 4 into 4 என்ன சார்னா 16a e பவர் 4x இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது இந்த மைனஸோட ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சார் அப்படின்னா ப்ளஸ்ஸு b e பவர் மைனஸ் எக்ஸ் இங்கே d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரா இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம் 1 + 2 அப்போ 1 பாருங்கள் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சார் இருக்குன்னா y இருக்குது ப்ளஸ் dy by dx இருக்குது y ப்ளஸ் dy by dx ஈக்குவல் டு போட்டுட்டேன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் RHS செட் பாருங்கள் a e பவர் 4x ப்ளஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் a e பவர் 4x ப்ளஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்னங்க சார் இருக்குன்னா 4a e பவர் 4x 4a e பவர் 4x மைனஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ப்ளஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் b e பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா இந்த ப்ளஸ்ஸுக்கு இந்த மைனஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் இங்கே y ப்ளஸ் dy by dx ஈக்குவல் டு அடுத்து பாருங்கள் a e பவர் 4x இங்கே ஒரு 4a e பவர் 4x அப்போ ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 5a e பவர் 4x கிடைக்குமா இது ஈக்குவேஷன் நம்பர் 3 இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐ நம்ம இன்னொரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே இந்த y ப்ளஸ் dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது yக்கு டிஃபரன்ஷியேட் என்ன சார் அப்படின்னா dy by dx ப்ளஸ் இந்த dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன சார் கிடைக்குன்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் 5aன்றது கான்ஸ்டன்ட் அந்த 5a அப்படியே எழுதிட்டேன் e பவர் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் 4x இன்ட்டு இந்த 4x டிஃபரன்ஷியேட் என்ன சார் அப்படின்னா 4 dy by dx plus d square y by dx square equal to இந்த 4 வெளில கொண்டு வாங்க 5a உள்ளே கொண்டு போயிருங்க
அப்போ 4 வெளில கொண்டு வரும்போது 4 இன்ட்டு 5a e பவர் 4x இது அப்படியே எழுதிட்டேன். dy by dx ப்ளஸ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இது பாருங்கள், இந்த 4 எதுவுமே பண்ணல, 4 அப்படியே தான் இருக்குது. இது ஒரு நிமிஷம் பாருங்கள். 5a இன்ட்டு e பவர் 4xன்னு இருக்குங்களா, இதை பாருங்கள் ஒரு நிமிஷம். ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள். 5a இன்ட்டு e பவர் 4xக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா y ப்ளஸ் dy by dx நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக இந்த 5a e பவர் 4x பதிலாக ஈக்குவேஷன் நம்பர் 3ல் 5a பர் e பவர் 5a இன்ட்டு e பவர் 4xன்னு இருக்குது. இதுக்கு என்ன சார் வேல்யூ இருக்குன்னா y ப்ளஸ் dy by dxன்னு இருக்குது. அப்போ இது கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y ப்ளஸ் dy by dx. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைன்னா dy by dx ப்ளஸ் இங்கே d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இந்த 4 உள்ளே கொண்டு போயிருங்க. 4 உள்ளே கொண்டு போகும்போது 4 ஒய்யோட ப்ராடக்ட் பண்ணுறேன், தென் 4 dy by dxோட மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 4 இன்ட்டு ஒய் என்ன சார்னா 4y. இந்த 4 உள்ளே கொண்டு போகும்போது ப்ளஸ் 4 இன்ட்டு dy by dxனா 4 dy by dx. இப்போ அங்கே இருக்கிற இந்த ஈக்குவல் வெளியில் இருக்க 4y ப்ளஸ் 4 இன்ட்டு dy by dx மொத்த டைமு நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போ உள்ளே வரும்போது ப்ளஸ் எல்லாம் என்ன சார்னா மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும். இங்கே dy by dx ப்ளஸ் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 4y உள்ளே வரும்போது மைனஸ் 4y ப்ளஸ் 4 dy by dx உள்ளே வரும்போது மைனஸ் 4 இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு என்ன சாரா 0. இது ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் எழுதிக்கலாம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயரை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். இங்கே ஒரு dy by dx இருக்குது, இங்கே மைனஸ் 4 dy by dxன்னு இருக்குது. அப்போ இந்த மைனஸ் 4 dy by dxலேருந்து இந்த dy by dxை மைனஸ் பண்ணும்போது என்ன சார் கிடைக்குன்னா மைனஸ் 3 dy by dx மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு dy by dx மைனஸ் 4y ஈக்குவல் டு 0. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த சம்மு பாருங்கள். எக்ஸாம்பிள் 4